ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 14 ஆண்டு காலங்கள் தேவ கிருபையினால இந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கொடுத்த அந்த சாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். துவக்கி வைக்கிறவரும் முடிக்கிறவருமான ஆண்டவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறோம். அதனால் ஒரு காரியத்தை அவர் துவக்கி வைப்பாரே ஆனால் அது வெற்றியோடு கூட என்ன செய்வார், முடிப்பார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன். முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அது எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறார். எப்பவும் அவர் சொல்றாரு, இமை பொழுது கூட, எவ்வளவா கண்ணு இமை அப்படி மூடி திறக்கிற நேரம் அவ்வளவு கூட நம்மளை விட்டு அவர் என்ன செய்யலை, விலகலை. அவருடைய கிருபையை நம்ம விட்டு என்ன செய்யலை, விளக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம பல கட்டங்களை தாண்டி போகிறோம். வேதாம சொல்லுது, ஆறுகளை கடந்து போகிறோம், வெள்ளங்களை கடந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்பவும் தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீர் தானே ஆண்டவர், எல்லாம் உங்கள் ஆளுகைக்குள்ள தானே இருக்குது, நாங்கள் கஷ்டப்படுறோமேன்னு சொன்னேன். அப்போ ஆண்டோடு கேட்டால், நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாலேயாவது அந்த கரண்ட் என்ன செய்யட்டும், வரட்டும். பிள்ளைகிட்ட முன்னால் உட்காந்து முகத்தை தொடச்சி நிற்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். பிள்ளைங்க பாவம் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுவாங்க. அதனால் எப்படியாவது என்ன செய்யட்டும், கரண்ட் வந்துடட்டும்னு சொன்னேன். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நம்ம நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் அதிகமாக செய்கிற தேவன். நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் அதிகமாக நமக்கு எவ்வளோ நினைக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நினைக்கலாம்? நம்ம பிரெயின் எவ்வளவு தான் யோசிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிக்கும். எவ்வளோ யோசிக்கும்? ஏதோ இந்த காரியத்தை ஆண்டவர் செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல தோணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிதாக செய்கிறார், அதை காட்டிலும் பெருசாக என்ன செய்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எனக்கு வேதாகமத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். தலைமுடியெல்லாம் என்ன செஞ்சிருக்குது, எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கார் பாருங்களேன், எவ்வளவு கவனமாக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்க. நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருப்போமா, சாப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன செய்வோம், நம்ம ஈஸியாக சொல்லுவோம், அப்படி தானே, போனால் போயிட்டு போகுது விடு அப்படிப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் அப்படி என்ன செய்யலை, மனிதர்கள் அற்பமாக எண்ணுகிற காரியத்தை கூட அவர் அற்பமாக என்ன செய்யலை, எண்ணவில்லை. எவ்வளோ ஒரு அற்புதமான தேவன். அந்த தேவனை நீங்களும் நானும் பிதாவாக கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பெரிய சுவீகாரத்தை, புத்திர சுவீகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உரிமையோடு தான் நீங்கள் நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உரிமையோடு என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அதாவது சொன்னாங்க, ஜெபத்தில் சொல்லும்போது ஒரு காரியம் சொன்னாங்க, 1.5 நிமிஷத்திற்கு ஒரு விபத்து நடக்கிறது. எவ்வளவா? 1.5 நிமிஷத்துக்கு ஒரு விபத்து. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷத்தை கிடக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். 60 நிமிஷம் அப்படிதானே? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். கிட்டத்தட்ட சொல்லப்போ 45 விபத்து நடக்குது 1 மணி நேரத்தில். ஆனால் அதில் நீங்கள் நானும் இல்லை. ஒரு அல்லையா சொன்னீங்களா? அல்லேலூயா. கண்மணி போல காத்து கொள்ளுகிற உன்னதமான மறைவில் இருக்கிறவன் பொல்லாப்பவனுக்கு என்ன செய்யாது, நேரிட வாதியோட கூடாரத்தை அணுகாது. ஆமென். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்துவது இல்லை. என்ன அருமையான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். நீங்கள் நான் யாரோட மறைவில் இருக்கிறோம், உன்னதமான மறைவில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தம்பி வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் இப்போ, சரியா? முன்னால் வாகன தொகுப்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. சைடில் ஒரு பேனரை பார்த்து இவர் திரும்பினார். முன்னால் பிரேக் போட்டதை கவனிக்கல, இப்படியே கட் பண்ணிட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அவர் கட் பண்ணல, ஆண்டவர் கட் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு
அது என்ன ஆயிருன்னு கேட்டால் கட் பண்ணால் வண்டி இடிக்கிறது பிரச்சனை இல்லை பார்த்துக்குவாங்க, நம்ம இடிக்கிறது பிரச்சனை இல்லை. முன்னால் போன கூட்டம் ஒரு விளங்காத கூட்டம், அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே உண்டாயிருக்கும். ஒரு அல்லையா சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்காக சொல்ல வாருன்னு கர்த்தருடைய பாதுகாவல், கர்த்தருடைய பாதுகாவல். கடந்த நாளில் எங்கள் குழுவில் கிராம ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ டெம்போ டிராவலில் போயிட்டு இருக்கும்போது அதில் யோவான் ஒரு சகோதரர் வாகனத்தை ஓட்டி போட்டு போகிறார். 4 ட்ராக்கில் ராத்திரி இரவு நேரத்தில் வண்டி போயிட்டுருக்கு. முன்னால் வண்டி போகும், பின்னால் வண்டி போகும். இப்போ பிஸியாக இருக்கும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குன்னா பிஸியாக இருக்கும். 2 பக்கமும் வண்டி என்ன செய்யும், போயிட்டு இருக்கோம். கவனமாக என்ன செய்யணும், போகணும். இவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சகோதரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டியரிங்கில் கை இருக்குது, இப்படி தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு? பின்னால் சீட்டில் சாஞ்சி தூங்குறாரு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதை ஒரு செகண்டு கண்ணை விரட்டினாலே எங்கேயா போய் தட்டிடும். வண்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. திடீர்னு பக்கத்தில் இருந்த அண்ணன் முழிச்சு பார்த்துருக்காங்க, என்னடா இது வண்டி போகுது, ஆனால் இவர் தூங்குறார். பிறகு இவர் சத்தம் கொடுத்த பிறகு அவர் முடிச்சு திருப்பி ஸ்டியரிங்கை பிடிச்சிருக்கிறார். அல்லையா சொன்னீங்களா? தேவன் நல்லவர் தானா? வாகனத்தை யார் ஓட்டியிருப்பா? கர்த்தர் ஓட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தேவன் ஒரு அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலக்கி என்ன செய்வார், காத்துக்கொள்ளுவார். தீமை என்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள. நம்ம உண்மை இல்லாதவர்கள். வேதாம சொல்லு, நாம் யாரா? நாம் யாரு? உண்மை இல்லாதவர். சொல்லுங்களா, நமக்கு நாமே உண்மையாக இருக்கோமா? அதான் சொல்லுங்க பார்ப்போம். நம்மையே நிறைய இடங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மையே நிறைய இடங்களை என்ன செய்கிறோம், ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். உண்மைதான் அது. நீங்கள் என்ன யோசித்து பாருங்கள், உட்காந்து பாருங்களேன். வெளியே பார்க்கும்போது ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு தோற்றம் என்ன செய்யும், இருக்கும். வெளியே சொல்லும்போது நம்ம ரொம்ப நல்லா சொல்லுவோம், உள்ள வேறு ஒன்று என்ன செய்யும். சொல்லப்போனால் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நமக்கு நாமே உண்மை உள்ளவர்களாக இல்லை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவனோட உண்மை இதுவரை மாறல. அவனோட உண்மையில் என்ன செய்யலை, மாறவே இல்லை, இதுவரை மாறல. அவர் சொல்றாரு, அவர் மாறாத தேவன், அவர் மாறாத தேவன், மாறாத தேவன். மாறவே இல்லை. மோசேட்ட அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் விடுதலை ஆக்குவதற்கு மோசையை அனுப்பி வைக்கிறார். இப்போ மோசே கேட்குறாரு, ஆண்டவரே அங்கே போனால் நீர் யாருன்னு கேட்பாங்க. நீர் யாருன்னு நினச்சிவாங்க கேட்பாங்க. நீ அனுப்பின தேவன் அனுப்பினான்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் எப்படி இருக்கிறோனோ அப்படியே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு, நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறேன். இப்போ அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். எதுவரை இருப்பார்? எதுவரை? கடைசி வர. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை இந்த வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டே என்ன செய்கிறோம், வருகிறோம். நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், ஆனால் அந்த காரியங்களாம் செய்யவே மாட்டோம். செய்கிறது போல சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம உண்மை அவ்வளோதான் உண்டு. ஆனால் நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். நீங்கள் அவர் நன்கு அறிந்திருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எப்பவும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பீர்கள். சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். ஏன்? அவருக்கு நல்லா தெரியும், ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியும்? நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அது எதில் உண்மை உள்ளவர்? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே. ஆனால் எபிரேயர் 10:23
வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நம்ம எப்படி நடத்துறாரு தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்படி நடத்துறாரு? நம்ம இப்போ அவரை பார்க்கல, அவரை என்ன செய்யலை, பார்க்கல. காணாமல் இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிறோம், சரிதானா? அவர் எப்படி நடத்திக்கிட்டே வராரு? அவர் அது வாக்கு தத்தங்களினாலே நடத்தி கொண்டு வருகிறார். இதனால நடத்துறாரு வாக்கு தத்தங்கள். அவர் நமக்கு கொடுத்த ப்ராமிசஸ், இதுவரை என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதன்படியே நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் இதுவரை மாறல, இதுவரை என்ன செய்யல, மாறல. ஆக்சுவலாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் இதுவரை மாறல, இதுவரை. ஒருவேளை மாறி இருக்குமே, ஆனால் அதை அவர் மாற்றலை, நம்ம மாற்றிக்கிட்டோம். யார் மாற்றலை? அவர் மாற்றலை, நம்ம மாற்றிக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போயிருங்க, அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம், தப்பாமல் போயிடலாம்பாங்க. நான் சொல்லுவேன், கையை பிடிச்சா நம்ம கையை விட்டுருவோம், அவர் கையை பிடிக்கிறது கையை அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். அவன் கையை யார்கிட்ட கொடுக்கணும்? அவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்யும், கரம் பிடித்து நடத்தும், கரம் பிடித்து நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அப்படித்தான் நடத்தினார். எப்படி நடத்தினாராம்? பகலில் மேக ஸ்தம்பத்தில், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில். அது அவரை விட்டு விலகவே இல்லை, அவங்களுக்கு விலகவே இல்லை. எப்படி புறப்பட்டு புறப்பாங்களோ, புறப்படும் போது எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் கடைசி வரை இருந்தார். ஆமென். இன்னைக்கு வரை அப்படிதான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிதான் இருக்கிறாரு, இருக்கிறார். இன்னைக்கு அவங்க அடி வாங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, நம்பலை. தேவனுடைய வார்த்தைகளை நம்பவில்லை. அவன் எதையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் யாரை நம்பலை? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாடுபட்ட, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தின, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இஸ்ரவேலை நம்பவில்லை. அதனால தான் இன்னைக்கு வரை என்ன செய்கிறாங்க, பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவன் பொய் சொல்லாத தேவன் தான். எத்தனையோ பிரஜாதிகள் மத்தியில் அந்த தேசத்தை மீட்டு கொடுத்து கானான் தேசத்துக்குள்ளே குடியேற்றின தேவன் தான். ஆனால் திருப்பி சிதற போனினது யார் தான்? தேவன். ஏன் சிதறி போனாங்க? அவங்க யாரை நம்பலை, தேவனை நம்பவில்லை. அவங்க 2 குற்றச்சாட்டு சொல்கிறாரு, 2 குற்றச்சாட்டு சொல்கிறார். ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை என்ன செய்தாங்களாம்? என்னதான், என்ன தொட்டி? வெடிப்புள்ள தொட்டி. வெடிப்புள்ள தொட்டியில் நீங்களாம் தண்ணி ஊற்றுவீங்களா? உங்கள் ஊரில் ஏற்கனவே தண்ணிக்கு கஷ்டம். பாவம் வண்டிலாம் கொண்டு போய் குடத்தை வச்சு எடுத்துகிட்டு வாரிய, கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து வீட்டில் தண்ணி எதில் ஊற்றுவிய? தொட்டியில் ஊற்ற மாட்டேன், வெடிச்ச தொட்டியில் ஊற்ற மாட்டே இல்லை. நம்பலாமா? நம்பலாமா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் செய்தார்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் செஞ்சாங்களா, செய்தார்களாம். வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணீரை ஊற்றினார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது குற்றச்சாட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு அவங்க மேலே? அவரை விட்டு விட்டார்கள். அவரை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டே விட்டார்கள். அவரை விட்டுட்டாங்க. அவரை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டாங்க. அதனுடைய விளைவை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார். சத்ரு அவங்கள ஒரு வேளை சொல்ல போகும்போது அவர்களை சூறையாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை விட்டு போயிட்டாங்க? தேவனை விட்டு போய்விட்டார்கள். தேவனை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் அவர் இன்னைக்கும் அவர் மாறலை. இன்னைக்கு என்ன செய்யலை? மாறலை. அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவனாக இருக்க. நம்ம எப்படி தான் நடத்துகிறாரு? அவரோட வாக்கு தத்துவத்தை கொண்டு தான் நடத்துகிறார். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னால் கடைசியாக என்ன சொன்னார்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிதான் சொன்னார். கடைசியாக அதுதான் சொல்றார், உங்களோடு கூட நான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், உங்க கூட தான் இருக்கிறார், சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவர். ஆமென், ஆமென். ஒரு நாள் மாற மாட்டார். கர்த்தருக்கு வாக்கு மாறாத தேவன், வாக்கு மாறாத. அந்த வாக்கு தத்தங்களை கொண்டு தான் நடத்தி கொண்டு வருகிறார். அவரோட வாக்கு தத்தங்கள் மாறவில்லை, இதுவரை மாறல, இதுவரை என்ன செய்யல, மாறல, இனிமேலும் மாறாது, இனிமேலும் மாறாது. சரி, இப்போ ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்த பகுதிக்குள்ளே போக நான் விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி நடத்துகிறார், அந்த வாக்கு தத்தம் எவ்வளோ உண்மையானதுன்னு பாருங்கள். அதாவது எனக்கு இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருதய சிகிச்சை. அப்போ முந்தின நாள் டாக்டர் கூப்பிட்றாங்க, ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் அன்றைக்கி வேலூர் போய் சேர்ந்தோம் நாங்கள். அங்கே அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் சர்ஜரி பண்ணணும், நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் பண்ணணும்.
முந்தின நாள் வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்போ என்கிட்ட பேசியிருந்த டாக்டர் ஆண்ட்ரூ, அவர் நல்ல கிறிஸ்தவ டாக்டர். அவர் பேசிகிட்டு இருக்கும் முதல்ல சொன்ன காரியம், உங்களுக்கு வந்து பிழைப்பதற்கு வாய்ப்புகள் 5% மட்டுமே இருக்கிறது. அல்லையா சொல்லுங்க, எப்படியா இருக்கு பிழைப்பதற்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்பித்தவறி பிழைத்தாலும், நல்ல கொஞ்சம் தப்பித்தவறி பிழைத்தாலும் நீங்கள் உங்கள் ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்குமான்னு நாங்கள் வாக்கு பண்ண முடியாது. என்ன அல்லையா சொல்லுங்க? இந்த மனுஷன் அப்படி வாழ்க்கை வாழணுமா சொல்லுங்க? அதையும் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னார், அப்படியே ஒரு பிழைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு பிரெயின் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கிட்னி ஒர்க் பண்ணுமான்னு தெரியாது, சிறுநீரம் ஒர்க் பண்ணுமான்னு நினைச்சு முடியாது, உத்தரவாதம் தர முடியாது. கர்த்தருக்கு ஒரு நல்ல சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க? கர்த்தருக்கு சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு ஒரு கலக்கமும் இல்லை. ஏன்னா தேவன் பயத்தினாலும் என்கிட்ட எடுத்து போட்டு எவ்வளவோ காலம் ஆயிடுச்சு. ஒரு காலம் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்த காலம் இருக்குது. ஃபேனை பார்த்தா பயப்படுவேன், நாயை பார்த்தா பயப்படுவேன் பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு மரண பயத்தினால வாழ்ந்த ஒரு மனுஷன், மரண பயத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன் பார்த்துக்குவாங்க. ஃபேனு கடையில் படுக்க மாட்டேன், ஃபேனு கடையில் நிற்க மாட்டேன், ஏனுக்கிட்ட ஃபேனு கலந்து தலையில் விழுந்துடக்கூடாது. நாயை பார்த்தா அந்த தெருவிலே போக மாட்டேன், ஏன்னா நாய் கடிச்சிடும். பஸ்ஸில் ஏறி உட்காந்தா நேரு டிரைவர் முகம் திடுற மாதிரி தான் உட்காருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் தூங்கிடக்கூடாது. ஒரு சிரிப்பாக இருக்குன்னு இந்த மனுஷன் பரிதாபம் நிலைமை யோசித்து பாருங்க, எப்போமா நிம்மதியாக இருந்திருப்பானே. அப்படி இருந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த பயத்தை எப்போ என் இயேசு என்னோடு கூட வந்தாரோ, அவர் பயத்தின் ஆவி என்னை விட்டு எடுத்து போட்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கவலையும் இல்லை, கலக்கம் இல்லை. கையெழுத்து போட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா சூப்பராக தூங்கினேன். ஆமென். தூக்கம் வருமா? அழுதே செத்துருவாங்க. கர்த்தருக்கு காலையிலே எழுப்பி விட்டாங்க, 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சர்ஜரி எனக்கு 7 மணிக்கு. நான் சந்தோஷமாக போனேன். ஆமென். போகும்போது உள்ளே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இங்கே உள்ளதெல்லாம் எப்படி தெரியல, அது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக அழகாக. ஏசி சூப்பராக, ஏசி சூப்பராக பிரைட்டாக, இங்கே பரலோகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும். கர்த்தர் நல்ல வராமே. அல்லேலூயா. அப்போ அந்த டாக்டர் இங்கே தட்டிட்டு கேட்குறாரு, என்ன எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் அடிச்சுட்டே பதில் சொன்னேன். சரி, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடுவோம், ஒரு சின்ன தூக்கம் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னாரு. ஓ எஸ் அப்படின்னு சொல்லி அது இப்படியாக. அதுக்கு முந்தின நாள் நைட்டில் ஆண்டு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னான்னு கேட்டேன், நீ ஆறுகளை நடக்கும்போது உன்னோடு கூட என்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன்னை. நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், அக்னி ஜுவாலைகளை கடந்து போவாய் வந்து என்ன செய்யாது. எனக்கு பயமே இல்லை, பயமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ஜரி வெற்றிகரமாக ஒரு 3 மணி நேரம் நடந்தது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்ட்டை தனியாக வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஹார்ட்டை என்ன செய்வாங்க, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, சர்ஜரி பண்ணி எல்லாம் சரி பண்ணி திருப்பி என்ன செய்வாங்க, ஹார்ட்டை சரீரத்தோடு பொருத்தி திருப்பி அந்த ஹார்ட்டை என்ன செய்வாங்க, ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. ஆமாம், எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க. அது திருப்பி ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. அது என்ன செய்யணும், அது உடனே என்ன செய்யணும், இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யணும், ஓட ஆரம்பித்தா தான் இந்த சரீரம் ஒர்க் பண்ணும். கர்த்தர் நல்லவன். என்ன ஆகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணலை, ஸ்டார்ட் ஆகலை. சத்தம் ஒரு அல்லையா சொல்லுவாங்க. 1.5 மணி நேரம் ஓடல. எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம். இந்த சரீரத்தில் ஜீவன் கிடையாது. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியே இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, உள்ளே இருக்க டாக்டர்ஸ் வெளியே சொல்லவும் இல்லை. 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன செய்யுது, ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. அப்போது டாக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஓவர் அப்படிங்கிற முடிவுக்குள்ளே வந்துட்டாங்க. நம்ம முடிவை சொல்லணும், முடிவை என்ன செய்யணும், சொல்லணும். அதற்கு காத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்யணும், காத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், முடிவுக்கு காத்திருக்கிறாங்க. ஆனால் அப்போ திருப்பி திடீர்னு என்ன செய்யுது, இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ டாக்டர்ஸ்க்குலாம் பெரிய சந்தோஷம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு கேட்டால், இப்போ 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணலை, அதனால் எது அடி வாங்கியிருக்கோம், கிட்னி என்ன செஞ்சுருக்கோம், அடி வாங்கியிருக்கோம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ எனக்கு உணர்வு வந்தோடனே என்னை தட்டி இருக்கிறான், தட்டி பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு
என்னை எப்பவுமே ஜென்டி ஜான்சன் தான் கூடுவாங்க, முழுசாக கூடுவாங்க. அந்த டாக்டர் ரொம்ப செல்லமாக கூடுவார், எப்பவுமே அப்படி தான் கூடுவார். அவர் நல்ல சர்ஜன். அப்போ ஜென்டி ஜான்சன் கூப்பிட்டுட்டு ஹவாரியோ அப்படின்னு கேட்டாராம். நான் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னேன். ஒரு அல்லியா சொல்லுங்க. டாக்டர்ஸ்க்கு பெரிய சந்தோஷம், டாக்டருக்கு பெரிய சந்தோஷம். வார்டுக்கு விசிட் வருவார், இந்த ஐசியூவில் இருக்கும்போது விசிட் வருவாங்க. என் பெட்டு பக்கத்தில் வரதே கிடையாது. ஒரு அல்லியா சொல்லுங்களா. அங்கே தள்ளி நின்றுட்டு குட் மார்னிங் ஜென்ட்லி அப்படிம்பார். குட் மார்னிங், யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கர்த்தர் நல்லவர் தானா? நல்லவர் தானா? அவர் உண்மை உள்ளவர் தானா? அந்த வார்த்தை அப்படியே நம்பணும். அந்த வார்த்தை எப்படி நம்பணும்? எப்படி நம்பணும்? எப்படி நம்பணும்? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற அந்த 5 ரூபா 10 ரூபாயை நம்புவோம். அவன் திடீர்னு இந்த ரூபா செல்லாதுன்னு சொல்லுவான், அதெல்லாம் நம்ம நம்புவான். அதெல்லாம் என்ன செய்வான்? நம்புவான். ஆனால் எங்கள் அப்பா எழுதி வைத்திருக்கிற அழிக்க முடியாத மாறாத வல்லமையுள்ள வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம், நம்ப மாட்டோம். அதுதான் நிறைய பேர்ட்ட வாழ்க்கைக்கு பிரச்சனை. அவர் மாறல, அவர் என்ன செய்யலை? மாறல. அவரோட வார்த்தை மாறலை. வானமும் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை என்ன செய்யாது? ஒழிந்து போகாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஒழிந்து போகாது. இத்தனை வருஷமா இது ஒழிந்து போகலை, இனிமேல் அது என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. இது அழிக்க எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க, அவங்க அழிந்தாங்களே விட இது அழியலை. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை மாற்ற முற்பட்டார்கள், மாற்ற முடிஞ்சுதா? முடியல. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அதை செய்வதற்கு திராணி உள்ள தேவன். நீங்களும் நானும் ஒரு ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணமான தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை மாறல, வார்த்தை என்ன செய்யல. அப்போ இன்னைக்கு நிறைய தேவந்தப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are not believing the word of God. எதை நம்ப மாட்டேங்கிறாங்க? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 5 ரூபா 10 ரூபாயை நம்புவான். அவன் திடீர்னு இந்த 5 ரூபா செல்லாதுமா மேலே உட்காந்துக்கிட்டு. அது இப்போ நடராத்திரி தான் சொல்லுவான், ஒரு நாள் பகல சொல்ல மாட்டான். அவனுக்கு சொல்கிறதுலாம் எப்போ தான் சொல்லுவான்? ஏன்னா இருளின் அதிகாரத்துக்கு கீழே இருக்க அவனுக்கு ராத்திரி மட்டும்தான் பிடிக்கும், பகல் பிடிக்காது. நமக்கு தான் பகல் பிடிக்கும். ஒரு அல்லியா சொல்லுங்களா. நம்மளாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, நீங்களாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. நம்ம இருளுக்குரியவர்கள் அல்ல, நம்ம அந்தகாரத்திற்குரியவர்கள் அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ரூபாயை நம்புறோம், அதுக்கு விழுந்து விழுந்து பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்? விழுந்து விழுந்து அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்களேன். எப்போ கர்த்தரை விட்டுறாதுன்னு சொல்ல மாட்டாங்க. கல்யாணத்தை பிடிச்சி போகும்போது காசை பத்திரமா பார்த்துக்கோ, சேமித்து வச்சிரு. எடா பாவியா, கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது நல்ல வார்த்தை சொல்லப்படாதா? இருந்து அழிஞ்சு போகிற காணிக்கு பணத்தை பற்றியா பேசுவியா? என்ன சொல்லுவாங்க? எதை பார்த்துக்க? இந்த நகையை பத்திரமா பார்த்துக்க. எதை பார்த்துக்கணுமா? நகையை பத்திரமா பார்த்துக்க, காசை பத்திரமா இருந்துக்க பார்த்துக்க. ஆனால் யாரை பார்த்துக்கன்னு சொல்லாது, யாரை விட்டுறாத, யாரை விட்டுறாத. கர்த்தரை விட்டுறாதன்னு சொல்லி கொடுக்கல, கர்த்தரை விட்டுறாதன்னு என்ன செய்யல? சொல்லிக் கொடுக்கல. எதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை சொல்லிக் கொடுக்கவில்லை, எதை சொல்லிக் கொடுக்க கூடாதோ அதை சொல்லிக் கொடுக்கிறோம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த தகப்பனார் அதனால் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன காரியம், நான் டிகிரி முடித்த பிறகு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, உனக்கு 2 சொத்து கொடுத்துருக்குறேன் இந்த உலகத்தில். எத்தனை சொத்து? 2 சொத்து, 2 அழியாத சொத்து. என்னதான்? அழியாத சொத்து. ஒன்று இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. எது கொடுத்துருக்குறேன்? இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று உனக்கு கல்வியை கொடுத்துருக்குறேன். ஆமென், அல்லேலூயா. அதை காத்துக்கொள்னு சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை மாறல, இந்த வார்த்தை என்ன செய்யலை? மாறல. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கல? எல்கேஜிலேருந்து இந்த பிள்ளை படித்து முடிக்கிறவரை படி 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 படின்னு சொல்லி தாய்க்கும் தூக்க வர மாட்டேங்க, தகப்பனுக்கும் தூக்க வர மாட்டேங்க, பிள்ளைக்கும் தூக்க வர மாட்டேங்க, ஒருத்தரையும் தூக்க விடுறதில்லை. ஒருத்தர் என்ன செய்யல? படி படி படி. என்னைக்காவது இந்த வசனத்தை சண்டே ஸ்கூலில் ஒழுங்காக சொல்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். திக்கி திக்கி சொல்லுது. இன்னும் இவ்வளோ வளர்ந்துருக்கு, அதுவும் தப்பாக தான் சொல்லு. ஏன்? ஏதாட்டு மகத்துவம் தெரியல. வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தோம், நான் எப்படி எண்ணினோமா? அந்நிய காரியமாக எண்ணினோம். என்ன எண்ணினோம்? இது யாருக்கோ எழுதப்பட்டது, எனக்கு இல்லை. பிரசங்கம் கேட்பாங்க, பிரசங்கத்தை கேட்டுட்டு சொல்லுவாங்க, அங்கிள் சூப்பர், இன்னைக்கு பிரசங்கெல்லாம் ரூபனுக்கு தான் அப்படின்ட்டுருவாங்க.
யாருக்கு? இந்த பிரசங்கெல்லாம் யாருக்கு? ரூபனுக்கு தான். பார்த்தீங்களா, அந்நிய காரியமாக நடப்பது. எப்படியா அந்நிய காரியம்? இது நமக்கு சொல்லப்பட்டது இல்லை பிரதர், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டதான். ஆமே. வாக்குத்தத்தங்களும் யாருக்கு சொல்லப்பட்டது? உங்களுக்கு எனக்கும் சொல்லப்பட்டது. ஆமே. யூ ஹேவ் டு பிலீவ். அது அப்படியே நம்பணும். எப்படி நம்பணுமா? எப்படி நம்பணும்? அது எப்படி இருக்கிறதோ அப்படி. அது எப்படி இருக்கிறதோ, ஏன்னா அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? 2:1-19-20 வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே இருக்குது. எப்படி இருக்குது? அப்படியே இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வார்த்தை எப்படி இருக்குது? அப்படியே இருக்கிறது. அதில் மாறி இருக்குதா? மாறல. அப்போ அது எப்படி தான் எடுத்துக்கணும்? அப்படியே எடுத்துக்கணும். அப்படி என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 2 தெசலோனிக்கே 3வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்றாரு, கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆசிங்க. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். தீமை நின்று விலக்கி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி என்ன செய்வாராம்? காத்துக்கொள்ளுவார். முதலாவது சொல்றாரு, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை என்ன செய்வார்? நம்ம நாணலை போல இங்கெங்கே அலைய மாட்டோம். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவிசுவாசத்தில் நீங்களும் நான் என்ன செய்ய மாட்டோம்? தடுமாற மாட்டோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு காரணம் அவிசுவாசம். காரணம் இது அவிசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவரையும் முழுசாக நம்பலை, அந்த வார்த்தையும் என்ன செய்யலை, நம்பலை. வாய் தான் சொல்லும் இயேசு நல்லவர், பாட்டு பாடினா நல்லா பாடுவோம். ஒரு தடவை இந்த குட்டி பிசாசுலாம் மேலே போச்சான், பெரிய பிசாஸ்கிட்ட போச்சான். உங்களுக்கு வேலை கொடுத்தா அவ்வளோ பேரும் ஒன்று போல் நிற்கிய, எதுக்கு ஏன்னு கேட்டுச்சான் அந்த பெரிய பிசாசு. அது என் வேலையே இல்லைன்னுச்சான். என்ன இல்லை வேலையே? அவ்வளோ பேரும் கோயிலுக்கு போகிறான், பைபிளை தூக்கிட்டு போகிறான், பாட்டு போடுறான், தேவனை ஆராதிக்கிறான், இங்கே வேலை இல்லைன்னு சொல்லி அவ்வளோ பேரும் என்ன செய்யணும், நீ மாற்றணும் அப்படின்னாங்க. அப்போ அந்த குட்டி பிசாசு சொல்லிச்சான், ஐயா அவன் பாட்டு பாடுறவரை நமக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் பாடுவான், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படிமோ. பாட்டு எப்படி பாடுவோம்? உள்ள அவ்வளோ பயத்தில் நிரம்பியிருப்போம். நாளைக்கு வட்டிக்காரன் வந்துடுவானே, எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவார், ஐயோ வேலைக்கு போகிற இடத்துல என்ன நடக்க போகுதோ, அப்படி உள்ள முழுசு என்ன இருக்கும், பயத்தில் இருக்கும். அந்த பாடுறது என்ன பாடும்? இது பொய்யா உண்மையா? அதான் பிசாசிச்சோம். இவன் பாடுறதுக்கும் அவனுக்கு என்ன செய்யாது, சம்மந்தமே இருக்காது. பரலோகம் தான் என் பேச்சுன்னு பாடுவான். பாடுறது அவ்வளோ உலக கதை தான் பேசுவான். என்ன கதை பேசுவான்? பாடுறது என்ன பாட்டு? பரலோகம் தான் என் பேச்சு. பரலோகம் தான் பேசுறது என்னது? பக்கத்து வீட்டு கதை, அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, அடுத்த வீட்டு கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்தவங்களுக்கு அப்படி சொன்னார். அதனால் ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்ல உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை என்ன செய்வார்? இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நம்ம எப்படி இல்லை, வி ஆர் நாட் ஸ்டெடி. நம்ம எப்படி இல்லை, ஸ்டெடியாக இல்லை, இன்னும் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையில் இன்னும் உறுதிப்படவில்லை. இதைத்தான் அவர் எழுதுகிறார். பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது, கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் எழுதுகிறார். கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும்னு எழுதுகிறார். உங்கள் வேறு எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவில் இருக்கணும். கண்மலையாக கிறிஸ்துவுக்கு மேலே இருக்குமே, ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, அசைக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மலையில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய மரமாக இருக்குது. மலைக்கெல்லாம் போயிருப்பீங்க, பெரிய பெரிய மரத்தை பார்த்துருப்பீங்க. வேறு மேலேருந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒன்றுமே இருக்க மாதிரி தெரியாது. ஆனால் எவ்வளோ காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் அந்த மரம் என்ன செய்கிறதில்ல, சாய்கிறதில்லை. ஏன்னா அந்த வேறு எங்கே இருக்குது? கண்மலைக்குள்ளே இருக்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால் உங்கள் வேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குமே. ஆனால் யாருக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள்ள. யாருக்குள்ளே இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு உள்ள. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அந்த வேர் என்ன செய்யாது, அசையாது. அதனால் சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்கிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 16:8 சொல்லுவோம், அவரை எனக்கு முன்பாக எப்பொழுது நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன செய்கிறதில்லை, அசைக்கப்படுவதில்லை. தாவீது ஒரு பயங்கரமான போராட்டத்தை சந்தித்த மனுஷன். சின்ன வயசில் இருந்து அவர் ஓய்வு பெற்று இந்த உலகத்தை விட்டு போகிறத வரை அவருடைய வாழ்க்கை முழுசும் என்ன தான் போராட்டம். வாழ்க்கை முழுசும் போராட்டம்.
ஆனால் ஒரு நாள் கூட அவர் தேவனை துதிக்கிறதை என்ன செய்யலை, நிறுத்தவில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிருக்கு பக்கத்தில் இருக்கு, உயிருக்கும் உயிர், அதாவது மரணத்திற்கு எனக்கு எவ்வளோ தூரம் தான், ஒரு அடி தூரம் தான். எவ்வளோ தூரமா? அது ரொம்ப பக்கத்தில், வாசல் பக்கத்தில் நிற்குது. அப்பவும் அவர் யாரை தான் துதிக்கிறாரு? கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம துதிப்போமா? வருமா துதி வருமா? எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு தூசிக்கமா. யோபு மனைவி சொன்ன மாதிரியோ, என்னத்தை போட்டு நீர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, அவர் நாமத்தை தூசித்து ஜீவனை விடும். யார் சொன்னா? உத்தமராக யோகுடைய மனைவி சொன்ன வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படி சொல்லியிருப்போம். ஆமே இல்லை, அப்படி இல்லை. எப்பவும் கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்கணும். எந்த நாவை துதிக்கும்? கர்த்தரை கண்மலையாக கொண்டு அதில் கட்டப்பட்டு இருக்கிறவர்கள். யார் கண்மலைக்கு மேலே கட்டப்பட்டவர்கள்? மத்திய 7வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அவரோட வார்த்தை 7:21, மத்திய 7:20, மத்திய 7:13. அது இல்லை, மத்திய 7 கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வார்த்தை. 24. வெரி குட். வாசி. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் யாரா? கண்மலைக்கு மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ளவன். அங்க என்ன வந்துச்சான்? காற்றடித்தது, பெருமழை சொரிந்தது, அந்த வீடு என்ன செய்யல? அசைக்கப்படவும் இல்லை, விழவும் இல்லை. அசைக்கப்படவும் இல்லை, விழவும் இல்லை. விழுமா? விழாது. நம்ம வீழ்ச்சி அடையவே மாட்டோம். ஆமென். சொல்லுங்க. நமக்கு வீழ்ச்சி கிடையாது. தைரியமா சொல்லு. நமக்கு என்ன கிடையாது? வீழ்ச்சி கிடையாது. வீழ்ச்சி என்ன செய்யாது? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்படிலாம் முடிய மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ரைட்டு, இவனுக்கு என்ன வந்துட்டு சாக்காலம் வந்துட்டு அப்படின்னு அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் விடுவாரா? விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எதிராக எத்தனை பாளையம் இறங்கினாலும் எல்லா பாளையத்திலையும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எப்பவும் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். அவர் யாரு? உண்மை உள்ளவர். அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற தேவன். எல்லா தீங்குக்கும் அந்த உலகத்தில் எத்தனை தீங்கு இருக்கோ ஒரு பட்டியல் போடுங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் போய் உட்காந்து போடுங்க. நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக தீங்குன்னு நினைக்கலாம், அவ்வளோ எழுதி எல்லாவற்றில் இருந்து கர்த்தர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்ய வல்லவர் தானா? சர்வ வல்லவர் தானா? அவரால் கூடாத காரியம் வேத வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். those who believe the word of God. ஆண்டோட வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவரோட வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். பிரச்சனை வந்துதான் பயப்படாதீங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சு நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவர் கேட்குமா? காது கேட்குமா? கேட்காதா? கேட்குமா? கண்டிப்பா கேட்குமா? அவர் செவிகள் திறந்திருக்கிறதா? அவர் செவி திறந்திருக்குது. ஆமே. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். கூப்பிடுகிற காக்கை கொஞ்சிக்கு கூட அவர் என்ன செய்யறாராம்? காக்கா கூப்பிட்டா கூட ஒரு காது கேட்கும். நம்ம கூப்பிட்டா கேட்காம கேட்குமா? நிச்சயமா கேட்குமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்த செவிகள் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற செவிகள். உங்களுக்கு எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அரசா எல்லா தீங்குக்கும் விலக்கி காட்டு நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன்கிறார். என்ன சொல்றாரு? ஸ்திரப்படுத்துவேன். எப்போ அந்த தைரியம் வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்போ இந்த வார்த்தைக்குள்ள போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு சப்பானி நடக்க பண்ணின தேவன் என் வாழ்க்கையில எல்லா மடத்தையும் நீக்கி போடுவேன்னு என்னைக்கு வாயை திறந்து சொல்றீங்களோ அன்னைக்கே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால அது சொல்லாத வரை என்ன செய்யாது? நடக்காது. நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? ஏன்னா நம்மலாம் ரொம்ப அதிகம் வேதத்தை படித்தவர். நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுவார், நான் காலை நிமித்த போறேன் பாரு. கல்நாடுகள் முழங்கால்கள் என்ன செய்வேன்?
நிமித்தம்னு சொன்னாரா சொல்லலையா? சொல்லியிருக்காரா? நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? ஆமேன்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? வயசான காலம் அப்படித்தான் போவோம் அப்படின்னு என்ன சொல்லணும்? வயசான எப்படி தான் போவோமா? அப்படித்தான் போவோம். ஏன்னா உங்க வாயின் வார்த்தையின்படியே சரி, நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கால்களை முழங்கால்களை என்ன செய்றாரு? பலப்படுத்துகிற தேவன். நீ அந்த வார்த்தையை நம்புங்க. நான் என்ன சொல்லணும்? டேக் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் பிலீவ். அதான் கண்மலைக்கு மேலே கட்டப்பட்டதில்லை. அவன் தான் அசைக்கப்பட மாட்டான். அவன் தான் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்பட மாட்டான். ஒரு நாளும் அப்படியா? ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஒரு நாள் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. நமக்குள்ள வராது. ரெண்டு சிந்தனை வராது. ரெண்டு சிந்தனை என்ன செய்யாது? வரவே வராது. ஏன்னு கேட்டால் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு ப்ரேயர் மீட்டிங். கொஞ்சம் ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அப்போ என்னோட பழக்கமான சில ஊழியக்காரங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயாவை நல்லா தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு அது சொன்னாலும் சொல்லாட்டும் ஆண்டு இன்னும் ஏற்கனவே உயரத்தில் உட்கார வச்சிருக்காரு. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். ஆமாம், நம்மளால எங்கே தான் உட்கார வச்சிருக்காரு? கீழே வச்சிருக்காரு, மேலையா? மேலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. நம்மலாம் கீழே இல்லை, ரொம்ப போட்டுக்கிட்டு எண்ணெய் போட்டு இந்த தூசி குப்பை புளியெல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க. எவனோ தெரியாமல் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அதே பல்லவியை பாடாதீங்க. அது பொய்யான தாழ்மை. என்ன தாழ்மை? பொய்யான தாழ்மை, மாயமான ஒரு தாழ்மை, மாயமான மனத்தாழ்மை. உண்மையான தாழ்மைங்கிறது வந்து எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறது, எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பது, எல்லாரையும் ஒன்று போல கனம் பண்ணுதல். அதான் உண்மையான தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும்? ஆமென். அதுதான் உண்மையான தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எனக்கு கீழே தான் நான் நினைக்கக்கூடாது. எல்லாரும் அப்படி கனம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்களாம் இருக்கிறீங்க, நான் உங்களெல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச பிள்ளைகள் தானே, அப்படி பார்க்கறது இல்லை, எப்பவுமே கிடையாது. இந்த தேவனுடைய ரத்தத்தினால், விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு தேவ ஆவியானவர்னால் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. என் கூட பிறந்த பிள்ளைங்க நம்மளாம் ஒரே ரத்தத்தினால ஒரே ஆவியினால் பிறந்தவர்கள். ஆமென். அப்படி தான் நான் பார்க்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படி தான் பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையுமே நான் எப்படி பார்க்கல குறைவாக. ஒரு நாள் என்ன செய்யல, சமுதாயம் வேணால் உங்களை குறைவாக பார்க்கலாம், ஆனால் நான் பார்க்கறது இல்லை. இயேசு கிறிஸ்துவும் பார்க்கறது இல்லை. இவர் அல்லையா சொல்லுங்களா? அல்லேலூயா. எல்லாரும் கனத்துக்கு பார்த்ததாக பார்க்கிறார். ஆனால் அந்த பொய்யான தாழ்மைலாம் வேண்டாம். உண்மையான தாழ்மையோட என்ன செய்வான்? இருப்பும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபை பெருகிட்டே வரும். அப்படி சொன்னார். ரொம்ப உயரத்தில் வச்சிருக்கார். அது என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு நிறைய பணம் வருதாமே. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பணம் வருதான்னாரு. உடனே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆமாம், மேலே இருந்து வருதுன்னு. எங்கேருந்து வருது? நமக்கு எங்கேருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் எனக்கு ஒத்தாசை. எந்த ஒரு நன்மையான ஈவும் எங்கேருந்து வரும்? ஜோதியின் பிதாவின் இடத்துல வந்து இறங்கி வருகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களா? ஆமாம் பிரதர், நிறையா வருது பிரதர் அப்படின்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உண்மையில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள். ஆமே, சமுதாயங்களை ரொம்ப பெரிய ஆளாக பார்ப்போம். ஆனால் பாக்கெட்டில் தான் பைசா இருக்காது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்குறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் போதும், அவர் போதும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரோட வார்த்தையில் நீங்கள் கட்டப்பட வேண்டும். எதில் கட்டப்படணும்? வார்த்தையில் கட்டப்படும். எந்த அளவிற்கு நீங்கள் இந்த வார்த்தையை அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்படியே என்ன செய்யும்? அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? அப்படியே நடக்கும். சரி, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் என்ன செய்வார்? சங்கீதம் 46:10 வாசிங்க. சங்கீதம் 46:1 வாசித்துட்டு அப்புறம் 10க்கு வாங்க. 46 10வது. முதலாவது வசனம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில். உண்மைதானா?
நம்பலாமா? நம்பலாம். 10வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன சொல்ல வராரு? விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். வந்து தலைக்கு மேல வெள்ளம் போகுது. இப்ப என்ன செய்யணும்? தலைக்கு மேல வெள்ளம் போனா என்ன செய்யணும்? அப்புறம் சான் போனாலும் ஒண்ணுதான், முளம் போனாலும் ஒண்ணுதான். அந்த ஊர் பழம் இருக்கு. சான் போனாலும் ஒண்ணுதான். ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது. ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்ம சும்மா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? வேத வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். முடியுமான்னு கேட்குறீங்களோ? முடியுமா? இங்கேதான் பிரச்சனை. நிறைய விசுவாச பிள்ளைகள் இடறி போன இடம், கீழே விழுந்து போன இடம், தள்ளாடின இடம், தேவனுடைய ஒத்தாசை இழந்து போன இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அவசரப்பட்டது. ஆண்டு சொல்றாரு, உனக்காக யாவற்றையும் முடிச்சுப்பாரா? முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? சொன்னதை செய்கிற தேவன் தானா? செய்த தேவன் தானா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வாரா? சரி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாரா? அவருக்கு பேர் என்னது? யெகோவா ஈரே. என்னது? யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். எல்லாவற்றையும்னா 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 எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். சரியா? அவர் சொல்லிட்டார், நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? அவர் எடுத்துக்கிட்டார். சரியா? பெரிய பிரச்சனையா இருக்கா? கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஒரு பைபிள் ஸ்கூல் வந்து ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு வியாழக்கிழமை நடக்கும். முடிந்தால் நீங்கள் வந்து லிங்க் வாங்கிக்கோங்க, பாருங்கள். அதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். சரியா? அதுக்கு இலவசம்னா காசுலாம் கிடையாது. நீங்கள் படிக்கலாம். பட்டம் வேணும்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக காசு கட்டணும். மற்றபடி நீங்கள் என்ன செய்யலாம்? வேதத்தை அறிந்து கொள்வதற்கு படிக்கலாம். அதில் கடந்த நாளில் ஒரு பகுதி, அதாவது திருவிருந்தை குறித்து அதில் சொல்லிக் கொடுத்து கொண்டே வரும்போது இந்த கணவன் மனைவியுடைய ஃபெல்லோஷிப் அதை பற்றி பேசிட்டே வந்தேன். தேவன் என்ன எதிர்பார்த்தா? கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கும். அப்போ 2 சரீரமாக தேவனுடைய பந்தியில் என்ன செய்ய முடியாது? கலந்து கொள்ள முடியாது. அப்போ இதை சொல்லிக் கொடுத்துட்டே வந்தேன். சொல்லி கொடுத்து முடிச்சிட்டேன். அதில் ஒரு சகோதரி டைவர்ஸ் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கிளாஸில் அட்டன் பண்ண ஒரு சகோதரி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. முந்தின நாள் நைட் தான் முடிவு பண்ணியிருக்காங்க டைவர்ஸ் பண்ணணும்னு. 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்க. புருஷனும் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை அந்த அம்மாட்ட பேசியிருக்கு. அடுத்த நாள் காலையிலே புருஷன்ட்டு போய் ஒப்புரவாயிடுச்சு. ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. கத்த செய்வாரா? செய்ய வல்லவர் தானா? வல்லவர் தானா? செய்வார். நான் நாமது மகிமையான சாட்சியாக சொல்கிறேன். கத்தருக்கு கத்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உலகம் சொல்லிச்சு. அவளோடையும் வாழ முடியாது. அவங்க பெற்றோர் சொன்னாங்க, நீ அவங்க கூட வாழவே முடியாது, மிருகம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட வாழ்றது வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை இணைத்தார். ஆமென். தேவன் இணைத்தவர்களை சொல்லிட்டு போயிட்டார். சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். ஆமென். அல்லேலூயா. பிரிவினை என்னமே வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமான தேவன். அவர் சொல்றாரு, அமர்ந்திருங்கள். என்ன சொல்றாரு? அமர்ந்திருங்கள். வெயிட் பண்ணுங்க. அவர் கிரியை செய்யறதற்கு விட்டு கொடுங்கள். அவர் கிரியை செய்யறதுக்கு என்ன செய்ய? விட்டு கொடுங்கள். நீங்க கையில ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. நீங்க ஆயுதத்தை தயார் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம முந்திரி கொட்டை மாதிரி வேண்டாதெல்லாம் செய்யும். ஆண்டு வந்து கடன் அடைக்குன்னு சொன்னால் நம்ம அதுக்கெல்லாம் 4 இடத்துல போய் கடன் வாங்கிடுவோம். அவர் அடைச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். பொறுமையாக உட்காந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறது என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம சொல்லுவோம், நம்ம செய்கிறத செஞ்சால் தானே மீதியை ஆண்டவர் செய்வார். அப்போ அவர் எதுக்கு? மீதியை செய்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் தேவையா? சொல்லுங்கப்பா. மீதியை செய்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் தேவையானவர்? தேவையில்லை. மீதியை செய்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் தேவையே கிடையாது. வேஸ்ட்டு. என்ன எல்லாம் நம்ம செஞ்சுருவோமா? ஒரு கடைசியில் வந்து இந்த செல்ல சொல்லுவாங்களா, அதை நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுப்போம். வந்துட்டு எல்லாம் பேர் வாங்குறதுக்காக ஒன்று தலையை உள்ளே நீட்டிட்டு கடைசியில் பேச பார்த்தீங்களா அண்ணன், பார்த்தீங்களா நான் வந்த பிறகு தான் காரியமே முடிஞ்சுமா. அப்படி இயேசுவை சொல்ல முடியாது. அவர் சொல்ல இல்லை, நான் யாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பேன். யாவற்றையும் உங்களுக்காக என்ன செய்வேன்?
செய்து முடிப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விசுவாசியா இருக்க என்ன செய்யணும்? ஆமா, அமைதியா இருக்கணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Wait and see that I am the Lord. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த படிக்கிற பிள்ளை இருந்தால் தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. என்ன, வேலை செஞ்சால் தான் சோறு திங்கணும். அதான் ஒரு பகுதி நான் வாசித்தேன். வேலை செஞ்சால் என்ன செய்யணும்? இதே பகுதியில் பின்னால் வரும். வேலை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? சோறு திங்கக்கூடாது. யாருக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கோ அந்த வேலையை ஒழுங்காக என்ன செய்யணும்? செய்யணும். வேலையை ஒழுங்காக செய்யணும். வேலையை ஒழுங்காக என்ன செய்யணும்? செய்யணும். கடனை வாங்கி வச்சுட்டு இல்லை கர்த்தர் வந்து கடன் அடைச்சிருவேன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் என்ன செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வேலைக்கு போகணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யணும்? சின்சியராக படிக்கணும். சின்சியராக மோகன்சிலாசு தலையில் கை வச்சா பாஸ் பண்ணிடுவான்னு நினச்சினா விளங்கவே விளங்காது. வார்த்தை சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். விளங்காத வார்த்தை ரொம்ப நாள் பயன்படுத்தி இன்னைக்கு வந்துச்சு. கர்த்தர் நல்லவர். தயவுசெய்து அப்படிலாம் நம்பாதீங்க. முட்டாள்தனமான நம்பிக்கை, மூட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? மூட நம்பிக்கை. கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். எதை ஆசீர்வதிப்பாரா? பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. we have to work பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்கள் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேலை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால சும்மா படுத்து கிடக்கக்கூடாது, வேலை செய்யணும். வீட்டில் சும்மா இருந்தாலும் என்ன செய்யணும்? டைமே இல்லையா உட்காந்து வேகத்தையாவது படிங்க. வேறு வேலையை எல்லாம் என்ன செய்யாங்க? உட்காந்து வேகத்தை உட்காந்து படிங்க. விழுந்து படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அதை நீங்கள் நம்பணும். நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். நம்புறதுக்கு என்ன அடையாளம்? யூ ஹேவ் டு வெயிட். நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுமையோடு காத்திருக்கணும். லாசருடைய மரணத்தில் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். லாசரு 4 நாளைக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் வருகிறது, லாசருக்கு சுகம் இல்லை, லாசருக்கு என்ன செய்யலை, சுகம் இல்லைன்னு செய்தி வருது. இயேசு கிறிஸ்து போல அநியாயம் இல்லை. அந்த உடனே சகோதரி சொல்லி, நீர் எங்கே இருந்திருந்தா யார் சேர்த்திருக்க மாட்டான், என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லுது. அவர் கவலையே பண்ணேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் இன்னைக்கு அவர் உயிரோடு எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்பவும் அந்த அம்மா மாத்தாள் கூட உட்காந்துக்கிட்டு, ஆமாம் ஆண்டவரே, அவன் உயிரோடு எழும்புவான், நீர் என்னைக்கு வருகிறீரோ திரும்ப அன்னைக்கு என்ன செய்வான். அப்பாவிய இயேசுவை கொன்று புதைச்சி அவரை மேலே அனுப்பி திரும்ப வருகிற வரை யாரும் எழுப்பக்கூடாது, லாசரும் எழுப்பக்கூடாது. என்ன நம்பிக்கை பாருங்க. என்ன செய்யணும்? இயேசுவை கொன்று அவர் எங்கே அனுப்பணும்? உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் திரும்ப என்ன செய்யணும்? வர யாரும் எழுப்பக்கூடாது. அப்படி அவர் சொல்லவே இல்லை. நல்லா வந்து இந்த வார்த்தையில் இப்படி தான் இருக்குது. ஆமென்டோ ஆமேன் என்றும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தை எப்படி தான் இருக்குது? ஆமென்டோ ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடைபெற போகிற ஒரு காரியத்தை பற்றி இந்த வார்த்தை பேசவில்லை. இன்னைக்குள்ள காரியத்தை பற்றி பேசுது. இன்னைக்குள்ள காரியத்தை பற்றி என்ன செய்யுது? பேசுகிறது. அதை அப்படியே நம்புங்க, பிலீவ். வேறு ஆனாலும் என்ன செய்ய, ஆண்டுக்கு மனசு கேட்கல. வா கல்லறையில் போய் கல்லை பண்ணுறதுன்னா அங்கேயும் வந்துட்டு வசனம் பேசலாம். 4 நாள் ஆகிட்டேன் நாருங்க. ஏ சென்மம், திருந்தாத ஜென்மங்களை வச்சு என்ன செய்யணும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிறேன்னு சொன்னாலும் அவரை செய்ய விடுறதில்லை. செய்யன்னு சொன்னால் கூட என்ன செய்யறதில்ல, செய்ய விடுறது இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான ஜென்மங்கள்லாம் இருக்கு. நீங்களும் அப்படி இருக்கணும். முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆண்ட வார்த்தை அப்படியே நம்புவீங்க. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்படியே நம்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். சரி, அப்போ ஆண்டவர் ஒன்றே மட்டும் தான் சொல்கிறார், வெயிட் அண்ட் சி. காத்திருந்து தேவனை என்ன செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. லாசரு கல்லறை 4 நாள் ஆகிட்டு பொறுமையோடு இருக்கா. இப்போ வந்து சொல்ல கல்லறை என்ன செய்யுங்க, கல்லை புரட்டுங்கள். கல்லை என்ன செய்யுங்க, புரட்டுங்கள். அவ்வளோதானே சொன்னார். கல்லை புரட்டுங்கள். வேறு ஒன்றையும் செய்ய சொல்ல, கல்லை புரட்டினார்கள். லாசரு வெளியே வந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். சரியா? அவர் உண்மை உள்ளவர். யார்? உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு வரை இப்படி தான் இருக்கிறாரு. அது மாறி இருக்கா? வேதவசனத்தை சொல்லப்பட்ட ஏதாவது இல்லைன்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது இருக்கா? யுத்தங்களின் செய்தியிலும் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டு இருக்கீங்களா? வருதான். வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இருக்கா?
இருக்கா இல்லையா? இருக்கு. அது வேதத்தில் எழுதியிருக்கா? இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நடக்குதா? நடக்குது. அவர் சொல்ல இல்லாத ஒன்றே அவர் என்ன செய்யல, சொல்லவே. அதனால் நம்ம தேவன் எப்படி தான் நடத்திட்டு வர்றார், வாக்கு தத்தங்களில் தான் என்ன செய்கிறாரு, நடத்தி கொண்டு வருகிறார், நடத்துவார். ஆமென். ஆனால் புது வருஷத்து அன்னைக்கு ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு இந்த அட்டையின்படி கர்த்தர் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி வச்சு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணி புது வருஷ கடைசியில், இந்த வருஷ கடைசியில் எத்தனை பேர் அட்டை வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது, இந்த 25 கடைசியில் வரும்போது கூப்பிட்டு நிறைவேறிச்சான்னு கேட்டால், இல்லை பிரதர், கர்த்தர் வாக்கு தத்தத்தை பின்னால் தருவார், ஜெபம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அட்டை எடுக்கணுமா? இதுக்கு ஒரு அட்டை தேவையான்னு கேட்டேன். இப்படி அட்டை எடுக்கிற வழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஆமாம், இன்னும் எடுக்கக்கூடாது. அட்டை எடுத்துகிட்டு அதை நம்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் அவ்வளோ யாருக்குள்ளதான்? யாருக்குள்ளது? நமக்குள்ளது. டேக் இட் ஆஸ் யுவர் ஓன். உங்கள் அப்பா சொத்து எழுதி வச்சுருக்காங்க. இதான் சொல்லுனேன், ஒரு அங்கே ஒரு அந்த உலகத்தோட கடந்து போகிறதுக்கு முன்னால் வெட்டி நிறையா பணத்தை வச்சு அவ்வளோ உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதில் எவ்வளோ எடுப்பீங்க? இல்லை உங்கள் கூட பிறந்த தம்பியும் அண்ணனை உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கு தான் சொல்லிட்டாங்க, இதில் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் எடுத்து விடுவீங்களா? யார் விடுவா? ஒருத்தரும் விட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நின்றுடுவான். அதில் இவ்வளவு கவனமாக இருக்கிற ஆட்கள் இவ்வளோ அழகான ஒரு அரிய பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். முத்துக்களை பார்க்கலும் வெளியேறப்பட்ட சொத்து. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சொந்தம் கொண்டாடணுமா வேண்டாமா? சொந்தம் கொண்டாடணுமா வேண்டாமா? இல்லை எனக்கு கொஞ்சம் போதும், நீங்களாம் யாரெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென், கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். உங்களை நிலை நிறுத்த போகிறார். என்ன செய்வாரா? கடைசி வரை நிலை நிறுத்துகிற தேவன். அதனால் இந்த விசுவாசத்தில் அப்படியே நம்ம வளருவோம், அவர்களை வேரூன்றி வளருவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். முழங்கால் போடு. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர், இந்த வேதத்தை நான் நேசிப்பேன், இந்த வேத வசனத்தை நான் நம்புவேன், உறுதியாக அதை பற்றி கொள்வேன். ஆண்டவரே, அப்படியே சொல்லுவேன், உறுதியாக பற்றி கொள்வேன். வேதம் போதா, வருஷத்தை வேதாகும் எனக்கு போதும், வேத வசனங்கள் எனக்கு போதும். அப்படியே ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னையிலிருந்து ஒரு புதிய தீர்மானத்துக்குள்ள நான் வருகிறேன். நான் வேத வசனத்தை அதிகமாக நேசிப்பேன். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பைபிள் சொல்லி மிகுந்த சமாதானம் உண்டு. அவங்களுக்கு இடறுதல் இல்லைன்னு சொல்லுது வேத வசனம். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்ட உண்மை நான் நேசிப்பேன், உண்மை நேசிப்பேன், இயேசுவை நேசிப்பேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த வசனத்தை நேசிப்பார். பேதுருட்ட கேட்டார் கடைசியா, என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறா? எனக்கு இதே கேள்விதான் நம்மகிட்ட கேட்குறேன். நம்ம யாரை நேசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை நேசிக்கிறோமா? அப்படி அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா கிட்ட கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியானவர் எனக்கு பலம் தரட்டும்னு கேளுங்க. ஒரு காலத்தில் நான் எவ்வளோ வேதத்தை வாசித்தேன், நான் இன்னைக்கு விட்டுட்டேன். ஆண்டவரே என்னை நான் வாசிப்பேன்னு சொல்லுங்க. என்னை வாசிப்பேன், தெரியாமல் விட்டுட்டேன், சூழ்நிலைகளினால விட்டுட்டேன், என்னை அப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவரே வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் கொடுப்பேன். வேதத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, வேதத்துக்கு இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், தீங்குக்கு விலக்கி காக்கிற நேரம், கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு நேரம். இந்த சூழ்நிலையை உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார், நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தந்த ஒரு நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவர் நடத்தப் போகிறதற்காக ஸ்தோத்திரையா. வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் உண்மை உள்ளவராய், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராய், எங்களை ஸ்திரப்படுத்துகிறவராய், எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம், நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம்.
உமக்குள்ள நாங்கள் ஆண்டவரே இன்னும் நாங்கள் வளர, வேர்கொண்டு வளர, பெருக கர்த்தர் உதவி செய்யும். இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், இந்த நாமத்தினால மேற்கொண்டு கடந்து போக கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த பரிசுத்த நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.